சார், இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து எல்லாருமே பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி, திமுக நீதியின் பக்கம் நிற்கிறது, அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு இது சாட்சின்றெல்லாம் முதலமைச்சர் வரைக்குமே ஒரு விமர்சனம் வைக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக அமைச்சர்களின் ஊழல் வழக்குகள் தினசரி நீதிமன்றத்தில் திமுக அமைச்சருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை மாற்றம், உள்கட்சி தகராறு, ஊழல் வழக்குகள், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, அன்றாடம் கற்பழிப்பு, கொலை, கடத்தல், வழிப்பறி, கொள்ளை அப்படின்னு இந்த செய்திகளால் இப்படி அரசுக்கு எதிராக வர செய்திகளால் ஒரு ஆற்றில் அடித்து செல்லப்படுகிறது போல் திமுக அரசு போயிட்டு இருக்கும்போது இந்த பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்புங்கிற ஒரு கொம்பை பிடித்து கரையேறி விடலாம்னு திமுக நினச்சிது. ஆனால் அந்த கொம்புங்கிறது கொம்பல்ல, அது மலைப்பாம்பு அப்படிங்கிறத அவங்க இப்போ புரிஞ்சிட்ருப்பாங்க. பொள்ளாச்சி வழக்கில் அதிமுக அரசு மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? அது முறையாக அதை விசாரிக்கலை, கம்ப்ளைண்ட் கொடுத்து நெடுநாள் விசாரிக்காமல் அந்த வழக்கை காலதாமதம் பண்ணாங்கிற குற்றச்சாட்டு. அதை நான் மறுக்கிறேன். சம்பவம் நடந்தது 12/2/2019, அதாவது February 12 சம்பவம் நடந்தது உண்மை. ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது 24 தான். எப்போ இதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறேன்னா, என்கிட்ட எஃப்ஐஆர் காப்பி இருக்குது. இதை பொது தளத்தில் வெளியிடக்கூடாதுங்கிறது ஒரு மரபு, அது சட்டம். அந்த கம்ப்ளைண்ட்லேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்பவம் 12 நடந்தது, ஆனால் என் மானத்தை கருதி நான் அதை வெளியே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் என்னுடைய வீட்டில் இருப்ப பெற்றோர்கள் இதை நீதிமன்றத்தில் தெரிவிக்கணும், நீதி கேட்கணும்னு வலியுறுத்ததுனால தான் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னது 24 February 19 அந்த தினமே எஃப்ஐஆர் போட்டது அதிமுக அரசாங்கம். அதன் மூலமாக அன்றைய தினமே ஒரு 3 பேர் அரெஸ்ட்டு. அதில் 4வது ஆளான திருநாவுக்கரசை 2 தினங்களுக்கு பிறகு போலீஸார் பிடிக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் யாரை அவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா? முதல் 4 பேர் தான். அவங்களுக்கு தான் இன்றைக்கி ஆயுள் முழுக்க, அதாவது சாகுமுறை ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த 4 பேர் அவங்க கம்ப்ளைண்ட்டில் இருக்க 4 பேர். இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கை உள்ளூர் போலீஸார் விசாரித்தா சரியாக இருக்காது அப்படின்னு சிபிசிஐடிக்கு தமிழ்நாடு அரசு மாற்றிய பிறகு சிபிசிஐடி ஒரு கருத்தை சொன்னாங்க. ஏன்னா இந்த வழக்கில் ஃபோனை கைப்பற்றினாங்க, அதில் 100 வீடியோக்கள் இருந்துச்சு. இந்த வீடியோக்கள் அழிக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த அழிக்கப்பட்ட வீடியோக்களை ரிட்ரைவ் பண்ணணும், ஃபேஸ்புக் ஐபி அட்ரஸ் எல்லாம் வாங்கணும், அது சம்பந்தமான தகவல்களை உலக அளவில் இருக்கிற அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்கள்லேருந்து பெறணுன்னா அது சிபிஐயில் தான் முடியும். ஏன்னா சைபர் கிரைம் அப்படிங்கிறது 2019 பொறுத்தவரையில் தமிழ்நாடோட சைபர் கிரைம் போலீஸாருடைய அந்த எஃபிஷியன்சிங்கிறது மேம்படவில்லை. எனவே மாற்றணும் அப்படின்னு ஒரு எழுந்ததுனால தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டு, அந்த அரசாணையில் இங்கே பாருங்கள் 3வது பேராகிராஃபில் அனலைசிங் ஆஃப் ஃபேஸ்புக் டேட்டா ஐபி, அதை இந்த இன்வெஸ்டிகேஷன் அதை பெற வேண்டி இருப்பதனால் இன்வால்வ்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் அனலைசிங் ஆஃப் ஃபேஸ்புக் டேட்டா ஐபி லாக்ஸ், அதை பெற வேண்டி இருப்பதனால சிபிஐக்கு மாத்திரம்னு ஒரு ஜிஓவை போட்டிருக்காங்க. இந்த ஜிஓவை தான் சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது எடப்பாடியார் இந்த அரசாணையை தான் காட்டி பேசினார். ஆனால் கடைசியில் முதலமைச்சர் சொன்னார், இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நீங்கள் நெடுநாள் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தீங்க அப்படின்னு. இந்த எஃப்ஐஆரை காட்ட முடியாது, ஆனால் அரசாணையை காட்ட முடியும்ல, அதை காட்டி தான் எடப்பாடியார் பேசினார். ஆனால் தீர்ப்பை சபாநாயகர் எப்படி கொடுத்தாருன்னா, இல்லை தாமதம் இருக்குன்னு கொடுத்துருக்காரு. அவர் ஏற்கனவே என்னுடைய தேர்தல் வழக்கில் செல்லாத ஓட்டுகளை செல்லும் ஓட்டுகள்னு சொல்லணும்னு சொன்னவர். அவருக்கு சட்டமும் தெரியாது, அரசாணை பற்றியும் தெரியாது. எனவே அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார். அவர் ஒன்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அல்ல. அந்த தீர்ப்பு அவருடைய தீர்ப்பாக இருந்தாலும் அது நீதிமன்ற தீர்ப்பை கட்டுப்படுத்தும். இப்போ காலதாமதம் ஏற்பட்டுச்சுன்னு இன்றைக்கி காலையில் வரை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு. எங்கேயாவது நீதிபதி அந்த அம்மா 12 பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தும் தமிழ்நாடு அரசோ காவல்துறையோ அந்த வழக்கை பதிவு செய்யாமல் இருந்தது கண்டிக்கத்தக்கதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா தீர்ப்பில்? அல்லது அந்த பெண் சிபிஐ இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்ததும் தமிழ்நாடு அரசு இதை முறையாக கையாளலை, நீங்களாவது அந்த 12 சம்பவம் நாம் புகார் கொடுத்ததை பதிவு செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை அவங்க கொடுத்த 161 ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அல்லது நீதிமன்றத்தில் சாட்சி கொடுப்பாங்க இல்லையா, அப்போவாது அந்த சாட்சியத்தில் இருக்கா? இல்லையே. இருந்திருந்தால் அதெல்லாம் சிபிஐ வழக்கறிஞர் நேற்று சொல்லியிருப்பார்.
அல்லது இப்பொழுது வந்திருக்க தீர்ப்பு, அந்த தீர்ப்பு நகலை இன்னும் வெளியாகலை, தீர்ப்பு நகல் வெளிவந்ததோ எல்லா உண்மைகளும் தெரிய போகும். இதையெல்லாம் ஒரு பொய்யா கட்டமைக்கிறாங்க. ஏன்னா அதை ஒழுங்காக கையாளலை அப்படிங்கிறது ஒரு பொய் கட்டமைப்பு. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுக காரங்களுக்கு உருட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ மாதிரி இவங்க யூஐக்கு வந்துட்டாங்க. எல்லாத்திற்குமே பொய் சொல்கிறது. உதாரணமாக நீட் தேர்வு அதிமுகவினால் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்தது. நீட் தேர்வு வர்றது, இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணமே அதிமுக தான். அதனால தான் அனிதா மரணம் அடைந்தாங்க. அந்த நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களிடம் இருக்கிறதுன்னு ஒரு பொய் சொல்லி இன்றைக்கி வேற சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. அது மாதிரி பொள்ளாச்சியும் ஒரு பொய். அதில் பொள்ளாச்சி ஜெயராமன் அதில் அவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை நேற்றும் பேசுகிறாங்க. அதெல்லாம் கண்டெம்ட்டு. அதெல்லாம் அவர் தனியாக ஒரு வழக்கு தொடர இருக்கிறார். அவர் வழக்கு தொடரும்போது ஏற்கனவே தன்னை பற்றி அவதூறாக அந்த பொள்ளாச்சி விஷயத்தில் இணைத்து பேசுவது தவறுன்னு ஒரு சிவில் சூட்டை ஒன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து, யார் மேலெல்லாம், ஸ்டாலின், உதயநிதி, நக்கீரன் கோபால் மேலே தாக்கல் செய்து 37 வாய்தா வாங்கியிருக்காங்க இதுவரை. அதில் எந்த விதமான பதில் மனு அவங்க தாக்கல் செய்யலை. அதில் வழக்கை நடத்துவதற்கு எந்த முன்னெடுப்புகளை செய்யலை. நீதிபதியே சொல்லியிருக்காங்க, என்ன அநியாயம் இது, ஒரு குடும்பத்தை பற்றி அவதூறாக உங்கள்கிட்ட பத்திரிகை இருக்குது, உங்கள்கிட்ட சாதனங்கள் மீடியாக்கள் இருக்குங்கிறதுக்கு இப்போ பொய் சொல்வீர்களா என்று சொன்னதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காரு. இது போன்று நான் தொடர்ந்து பேச மாட்டேன்னு அண்டர்டேக்கிங் கொடுத்தாரு. இது உண்மை, நீதிமன்றத்தில் இருக்குது. வருகிற ஜூன் மாதம் 28ஆம் தேதி அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. ஆக நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லிவிட்டு பொது தளத்தில் பொய்யை சொல்லி கொண்டு தெரியவதன் மூலமாக அதிமுக மீது சேற்றை வாரி இறைத்து விடலாம் என்று நினைப்பது, நான் சொன்னேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இது ஒரு உருட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கனிமொழி போன்றவர்கள்லாம் இதில் கருத்து தெரிவித்திருக்காங்க. உங்களுடைய பதில் என்ன? கனிமொழி நேற்று கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வெற்றிக்கு காரணம் அந்த பெண் தானாக முன்வந்து இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று முன்வந்ததை நான் பாராட்டுகிறேன் சொன்னார். அந்த கருத்தை நானும் வரேன். எனக்கு அந்த கருத்து இருக்குது. அந்த பெண் தைரியமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததன் மூலமாக தான் இந்த குற்றவாளிகள் அனைவரும் பிடிபட்டிருக்கிறார்கள். சட்டத்தின் முன்பு தண்டனை பெற்று தர முடிந்திருக்கிறது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அந்த வழக்கு வெற்றிகரமாக நடத்தி அந்த வழக்கில் அனைத்து குற்றவாளிகள் மீதும் வழக்கு பதிவு செய்து அதை சிபிஐக்கு வெற்றிகரமாக மாற்றி சிபிஐ வெற்றிகரமாக வழக்கை நடத்தி முடித்து இன்றைக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கிறதுக்கு காரணம் அதிமுக. அதை மறைத்துவிட்டு அந்த பாராட்டுவதற்கு அவருக்கு மனம் இல்லை, விட்டுவிடலாம். அரசியலுக்காக அவர் அவ்வாறு சொல்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர் கூறியிருப்பதில் ஒன்றை வரவேற்கிறேன். பெண் தானாக முன்வந்து இந்த வழக்கை தைரியமாக எதிர்கொண்டதை பாராட்டுகிறேன் என்றால் எனக்கும் அந்த இருக்கிறது. இதே போன்று விருகம்பாக்கத்தில் அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து 169வது வட்டத்தினுடைய இளைஞரணி நிர்வாகிகள் 2 பேர் அவங்க மீது வழக்கு பதிவு செய்துவிட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் உண்மையிலேயே பெண் விடுதலை, பெண்களுடைய கௌரவம் காக்கப்பட வேண்டும் என்று கனிமொழி நினைப்பாராயினின் அந்த வழக்கில் தானே முன்வந்து தன்னை சாட்சியாக இணைத்து கொள்ள வேண்டும் என்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு மனுவை செய்து அவர் அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவலருக்கு ஆதரவாக சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தொடர்ச்சியாக அதிமுக இந்த விவகாரத்தில் வெட்கி தலைகுனிய வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். முதலமைச்சருக்கு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? அவர் சொல்கிறாரு, அப்போது அதிமுக ஆட்சி நடக்கும்போது அது சிபிஐக்கு மாற்றியதுக்கு காரணம் நாங்கள் கொடுத்த அழுத்தங்கிற அப்படின்னா சிபிஐ கேட்டிருக்காருன்னு அர்த்தம். ஏன்? தமிழ்நாடு போலீஸ் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. இதைத்தானே நாங்கள் இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் உங்கள் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன் எடுப்பில் சொல்லலை நம்பிக்கை இல்லைன்னு. எதற்காக சொன்னோம்னா மாநகர போலீஸ் கமிஷனர் அதில் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு எடுப்பில் சொல்கிறார். இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கலை சொல்கிறார். ஆனால் அந்த எஃப்ஐஆருக்குள்ள அந்த பெண், அந்த குற்றவாளி ஞானசேகரன் தன்னுடைய செல்ஃபோனில் இன்னொருவருடன் பேசிவிட்டு அந்த சாருக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார்னு இருக்குது, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளின்னு நீங்கள் எடுப்பில் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டு தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகினோம். உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, சிபிஐ இப்போதைக்கு சிபிஐ வேண்டியதில்லை, சிறப்பு புலன் விசாரணை குழு, ஏற்கனவே அண்ணா நகர் வழக்கில் இருக்கிற அதே புலன் விசாரணை குழு போல் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நாங்கள் போடுறோம். அந்த டீம் முறையாக விசாரிக்காவிட்டால் எல்லவில்லை என்று நீங்கள் நினைத்தால் சிபிஐ கேட்கலாம் என்று சொன்னாங்க. இதை எதிர்த்து அந்த அருண், அதாவது மாநகர போலீஸ் கமிஷனர் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார். தன்னை பற்றிய கருத்துக்களை நீக்க வேண்டும் சொன்னார். நாங்களும் அதில் அதை தரக்கூடாது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அப்பொழுதும் உச்சநீதிமன்றம் என்று சொல்லுதுன்னா அந்த வழக்கினுடைய மெரிட்குள்ளே நாங்கள் செல்ல விரும்பவில்லை. ஆனால் கமிஷனரை குறித்து வந்திருக்கும் தகவல்களை மட்டும் நாங்கள் நீக்கிறோம் தான் சொல்கிறாங்க. எனவே இப்பொழுது
அந்த சார்ஜ் ஷீட்டில் இணைக்காமல் சார் இல்லாத அந்த சார்ஜ் ஷீட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை அது தவறானது என்பதை கேட்டு அதிமுக தரப்பில் நாங்கள் தனியாக மனு செய்ய உள்ளோம். ஒன்று, விருகம்பாக்கம் பெண் காவலர் அது இவருடைய ஆட்சியில் தானே, அதுக்கு ஏதாவது நியாயம் கிடைச்சிருக்கா? இப்போ நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா போலீஸுக்கு போவோம், பெண் போலீஸுக்கே பிரச்சனை, அதுவும் திமுக கூட்டத்தில் பிரச்சனை அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க? மூணாவது, அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, அது முறையாக விசாரிக்கப்படலை, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே நிர்வாணமாக்கி அடித்தாங்கங்கிற குற்றச்சாட்டு, அது ஆடியோ வந்துச்சு. இந்த சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து எடுத்து சிபிஐ வழக்கு போட்டது. அப்போ ஸ்டாலின் வாயை முடித்து கொண்டு சும்மா இருந்திருக்க வேண்டியதானே? சிபிஐ கேட்டிங்கல்ல, ஏடிஎம்கே பிரிவில் இப்போ சிபிஐ நீதிமன்றமே கொடுத்துருக்கிறது. உடனே இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர்களை வச்சு அது சிபிஐக்கு அனுப்பக்கூடாது என்று கேட்டு அதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரித்த பிறகு அதில் அந்த இன்ஸ்பெக்டர் முறையாக விசாரிக்கலை அப்படிங்கிற ஃபைண்டிங்கை கண்டுபிடிச்சி அவங்கள அந்த ராஜுன்னு இன்ஸ்பெக்டரை இப்போ சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருக்காங்க. இப்போ யார் வெட்கி தலை புரியணும்? அதிமுக பிரிவில் நடந்த பாலியல் வழக்கு பொள்ளாச்சி, அதில் நீதி கிடச்சிருச்சு. அதில் யாரையும் அதிமுககாரர் ஒருவர் இன்வால்வ் பண்ணாங்க, அவர் கட்சி விட்டு நிற்கணும், அவரை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்தோம். அவரை காப்பாற்றணுன்னா நாங்கள் எதுக்கு சார் சிபிஐ கொடுக்குறோம்? நாங்கள் அந்த வழக்கை நீர்த்து போக செஞ்சுருக்கலாமே, அவ்வாறு செய்யவில்லையே. சிபிஐ கொடுத்தோம், இன்றைக்கி நீதி கிடைச்சிருக்கு. குற்றவாளி யாராக இருந்தாலும் அவரை தண்டிக்கப்படணுங்கிறதான் அதிமுக நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் ஞானசேகரன், அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஞானசேகரன், அவர் ஒரு அமைச்சர் கூட பைக்கில் பின்னால் உட்காந்து பிரயாணியாக போகிறாரு. இன்னொரு காட்சியில் அந்த அமைச்சரோட உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாரு. ஒரு பக்கம் பிரயாணி, இன்னொரு பக்கம் பிரியாணி. அப்போது இந்த ரெண்டையும் செய்கிறவருக்கு சந்தேகத்தின் நிழல் படுகிறது. ஏன் நீங்கள் விசாரணைக்கு அவரை அழைத்திருக்கலாம்ல? எதுக்கு முதல் நாள் பிடிச்சிட்டு வந்து ஞானசேகரனை நைட்டோட நைட்டாக வெளியே விட்டீங்க? எனவே நாங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டிய பிறகுதானே அந்த வழக்கு சூடு பிடித்தது. ஆக வெட்கி தலைகுனிய வேண்டியது ஸ்டாலின் தானே என்று வேறு யாரும் இல்லை. பொள்ளாச்சி வழக்கில் நீதி கிடைத்தது போல கொடநாடு வழக்கிலையும் நிச்சயமாக நீதி கிடைக்கும், குற்றவாளி தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். அதாவது கொடநாடு வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது தான் அந்த கொள்ளை. அதில் குற்றவாளிகளை பிடித்து வந்து அது அனைவரும் கைது செய்யப்பட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விரைவாக நடைபெற்று வந்தது. அதற்கு இடையில் கொரோனா காலத்தில் சற்று தேக்கமடைந்த இந்த நிலையில் இந்த வழக்கு முடிந்துவிடக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்கிறேன்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மாதிரி இந்த வழக்கில் எப்படியாவது ஒரு அதிமுகவினரை சிக்க வைத்து விட வேண்டும், எடப்பாடியாரை சிக்க வைக்க வேண்டும், அதிமுக நிர்வாகிகளை சிக்க வைக்க வேண்டும் என்று அவங்களா ஒரு கட்டுக்கதை அமைத்து கடந்த 4 வருடங்களாக 3 மாதத்துக்கு ஒரு முறை அது வந்து சிந்துபாத் கதை போல் அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சிந்துபாத் கதை மாதிரி அது போயிட்டுருக்கு. அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. முறையான விசாரணை நடக்கட்டும், விசாரணை நடத்தி அதிலே குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் அதிமுக சந்தோஷப்படும்.